வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another episode of Vada London Arsenal Tamil podcast, episode number 221, game week 10 ஓட preview. 930 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். Thank you all for your support and let the road to 1000 continue. புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. And yeah, help us grow, help us create more content. And இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து ஐம் ப்ரவுட் டு வெல்கம் பேக் அகெயின். என்னதான் இவர் ஸ்பர்ஸ் ஃபேனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை. ஸோ வந்து என்னால் ஹேட்டே பண்ண முடியல. மிஸ்டர் ராம்ஜி, வெல்கம் பேக் டு த ஷோ. நன்றி நன்றி. என்னதான் வந்து நம்ம ரைவல் ஃபேன்ஸா இருந்தாலும் கலாச்சாரம் பண்பாடோட பேசுறதுனால எல்லாருக்குமே ஜாலியா. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. நம்ம வந்து ஆக்சுவலா இந்த கேம் வீக் 10ஓட ப்ரீவியூ பண்றதுக்கு முன்னால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பே ரெஸ்பெக்ட் டு பாபி சால்டன். ஆக்சுவலா பாபி சால்டன் வந்து 3 டைம் லீக் வினர், யூரோப்பியன் கப் வினர், முதல் யூரோப்பியன் கப் யுனைடெடோட அடிச்சாரு, அண்ட் வேர்ல்ட் கப் வினர் இன் 1966, Ballon d'Or winner in 1966 as well. பாபி சால்டன் a massive loss. ஃபுட்பால் உலகத்துக்கே நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. அண்ட் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆக்சுவலா, பிகாஸ் இவர் வந்து அவரோட டீம்மேட்ஸும் இறந்து போனாங்க அந்த மியூனிக் ஏர் டிசாஸ்டர்ல. ஸோ அவர் வந்து அது எல்லாம் கோப் அப் பண்ணி மேட் பஸ்பியோட டு கம் பேக் அண்ட் வின் அ லீக் இஸ் ஜஸ்ட் ஃபெனாமினல் மென்டல் ஸ்ட்ரென்த்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அண்ட் யா, just wanted to pay tribute to Sir Bobby Charlton, and also commiserations to Bill Kenwright. இன்னைக்கு வந்து இறந்து போனாரு. Very sad to commiserations to Bill Kenwright and his family. Everton ஓட chairman இவரு. Since 1989 he has been the chairman of Everton Football Club. Yeah, just wanted to highlight that as well. So two big footballing என்ன சொல்றது, ஃபுட்பாலிங் ஒரு பொசிஷன்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு phenomenal player, and Bill Kenwright has been chairman of Everton Football Club for the last how many ever years. So I just wanted to pay tribute to both of them. Okay, all right. Before we talk about the game, actually before we talk about the game, actually பேசுறதுல பேசிட்டேன். So முதல் கேம் ப்ரோ, முதல் கேம் வந்து நம்ம கேம் தானே. நம்ம கேம் முதல் கேம் வந்து இந்த கேம் வச்சுதான் ஆரம்பிக்கணும். நான் ஆக்சுவலா மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி, இதுதான் வந்து இந்த வாரத்தோட பெரிய கேம். ஸோ இதோட தான் ஆரம்பிக்கணும், இதுதான் வந்து நியாயம். இந்த கேமோட தான் ஆரம்பிக்கணும். போன வருஷம் இதே கேம் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நடந்தது. யுனைடெட் வந்து 2-1 ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் 2-1 வந்து ஒரு கொஸ்டனபிள் ஆஃப் சைட் கோல் மாதிரி ஒரு டிசிஷன் இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ராஷ்வர்ட் கோல், ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ஆஃப் சைடு இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல கொடுத்துட்டானுங்க அந்த கோலை. அது there was some controversy. ஒரு வாரத்தை போட்டிட்டு இருந்தாங்க. கரெக்ட். ஸோ என் கருத்து கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி பாக்குறீங்க இந்த கேம? நேத்தி வந்து யுனைடெட் வர ஜெயிச்சிருக்கானுங்க கோப்பன்ஹேகனோட. மெக்வயர்லாம் கோல் அடிச்சிருக்கான், ஒனானா சேவ் பண்ணிருக்கான், ஒனானா பெனல்டி சேவ். கரெக்ட். இன்னைக்கு சிட்டி ஜெயிச்சிருக்கானுங்க, யங் பாய்ஸ் தான் அவனுங்க. பட் யா, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வந்து யுனைடெட் வந்து, அதுவும் சிட்டி கூட எப்பவுமே வந்து அவனுக்கு ஒரு 6 விக்டரி இருக்கும் எப்பவுமே. ஐ திங்க் லாஸ்ட் இயர் ரிவர்ஸ் பிக்சர்ல சிட்டி நல்லா போட்டு சாத்திட்டானுங்கன்னு நினைக்கிறேன் யுனைடெட். சம்மாடி வாங்கினானுங்க யுனைடெட். பட் வந்து இந்த கேம்ல வந்து எனக்கு கொஞ்சம் வந்து யுனைடெட் அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நப்பாசை. சிட்டி பாயிண்ட் லூஸ் பண்ணா எல்லாருக்குமே நல்லதுதான் சிட்டி லீக்ல. பட் அது போக வந்து யுனைடெட் வந்து கொஞ்சம் அவங்க ஃபுல்லா நல்லா ஆடுற மாதிரி தெரியல. லைக் ஃபுல்லா ஃபார்முக்கு அந்த மாதிரி தெரியல, இன்னும் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்காங்க. ஆனா வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆடான விக்டரியில கம்பேக் கொடுத்துன்னு இருக்கானுங்க. லைக் மெக்டாமினே கோல் அடிக்கிறான் திடீர்னு வந்து. அவனுக்கு வந்து அவனுக்கு டீம் வந்து ஒரு மார்க்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய இதுபடி இந்த கேம் வந்து ஐ திங்க் இட் வில் பி டைட். ஏன்னா மான்செஸ்டர் டர்பி எல்லாமே அப்பப்போ சிட்டி வந்து செம்மையா அடிச்சிருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல. நிறைய அந்த 6-1 அந்த மாதிரிலாம் நிறைய கேம் போயிருக்கு. பட் யூஸ்வலாவே அந்த கேம்ஸ் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டைட் கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். யா, நீங்க பட் இல்ல ப்ரோ, நான் ஐ ஹேவ் டு டிஸ்அக்ரி ஆக்சுவலா. நீங்க வந்து டைட் கேம்ன்றீங்க, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா இவனுங்க வந்து கொஞ்சம் ஐ திங்க்
as much as அவ்வளோ லக் இல்ல, பட் கொஞ்சம் லக்ல தான் ஜெயிச்சிருக்கானுங்க. அந்த பிரென்ஃபோர்ட் கேம்லாம் வந்து லைக் யாராவது சொல்லியிருப்பாங்களா லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல வந்து 3 கோல், ஐ மீன் 2 கோல் அடிக்கிறதுலாம் வந்து அது வந்து இன்சேன் கம்பேக். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் ஃப்ரீக் ரிசல்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நேத்தி கூட கோபன்ஹேகனோட ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் கிரேட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அது நேத்தி ட்ரா இருந்ததுன்னா வேற மாதிரி பேசியிருப்போம். அந்த பிரென்ஃபோர்ட் கேம் தோத்துருந்தா வேற மாதிரி பேசியிருப்போம். ஐ டோன்ட் திங்க் சிட்டியோடலாம் வந்து சான்ஸ் இல்லை ப்ரோ. சிட்டிலாம் வந்து ஐ திங்க் தேர் டெஃபினெட்லி வின்னிங் திஸ் கேம், ஏன் ஒப்பீனியன்ல. பிளஸ் சிட்டி ஹவ் பின் ஹர்ட்டிங். இப்போ ராட்ரி வர பேக், ஸோ ஐ திங்க் சிட்டி டெஃபினெட்லி ஆர் வின்னிங் திஸ் கேம். அவன் போன வாரமே வந்துட்டான் அவன் ஆக்சுவலா, பட் ஐ திங்க் சிட்டி ஆர் வின்னிங் திஸ் கேம். நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்கோர் லைன் சொல்லுங்க. ஏன் ஸ்கோர் லைன் ஐ திங்க் இட் வில் பி 2-2. ஏன்னா இன் மை மைண்ட் ஐ திங்க் இட் வில் பி ராஷ்வர்ட் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 4 கேம்ல கோல் அடிப்பான். அது என்ன நல்லா ஹை பிரஸ் பண்ணி ஓப்பனா கேப் விடுற டீம் அகைன்ஸ்ட் கோல் அடிப்பான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ். ஸோ ஐ திங்க் இட் பி அ ட்ரா, ஸ்கோர் ட்ரா. ஓகே ஓகே, ட்ரா 2-2 ஹை ஸ்கோரிங் ட்ரா மாதிரி போயிருக்கீங்க. எனக்கு வந்து ஐ சி சிட்டி வின்னிங் திஸ் 3-1 ப்ரோ. யுனைடெட் ஒரு கோல் அடிச்சிருவானுங்க, பட் ஐ சி சிட்டி வின்னிங் 3-1 ஒன்லி பிகாஸ் யுனைடெட் வந்து போன வருஷம் ராஷ்வர்ட் வந்து ஐ நோ அந்த எண்ட் ஆஃப் த சீசன்ல அவன் ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணல, பட் அவன் வந்து அவனோட கோல்ஸ் தான் பிரிட்டி மச் ஒன் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது வந்து இப்போ மிஸ்ஸிங். அண்ட் ஐ நோ ஹாய்லண்ட் இன்னும் ஒரு பிரீமியர் லீக் கோல் அடிச்சிருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ப்ரோ. ஒரு கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன் ஏதோ ரீசன்ட் கேம்ல. பட் வந்து ஸ்டில் ஃபார்வர்ட் லைன்லாம் ஒன்னு கிளிக் ஆகல. லைக் ராஷ்வர்ட் ஸ்டில் ராஷ்வர்ட், அவன் பாஸே பண்றது கிடையாது, ஸ்டில் ரன்னிங். யா, ராஷ்வர்ட் இஸ் ஜஸ்ட் போர் டெசிஷன் மேக்கிங், which was always a fact தான். அது வந்து யூ ஸ்கோரிங் கோல்ஸ், அதனால தான் இட் ஓவர் ஷேடோட் அது அந்த ஸ்டாட்டை. ஸோ நான் 3-1, நீங்க வந்து 2-2 சொல்லியிருக்கீங்க. ஃபைன், அது தவிர எதுவுமே இல்லை பேசுறதுக்கு இந்த கேம் பத்தி. பிகாஸ் ஐ திங்க் சிட்டி ஆர் ஸ்டில் வெரி வெரி குட் ஃபுட்பாலிங் சைட். யுனைடெட் வந்து கொஞ்சம் ரொம்ப கேஆட்டிக்கா இருக்கிறானுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி there's a lot of issues also in the club in general, so external issues, recent takeover issues. ஆமாமா, அந்த கட்டாரி takeover, then இவரு சர் ஜிம்மா, ஆமா சர் ஜிம் ராட்க்ளிஃப். So I don't know, I don't see United getting a result also on this. சரி ப்ரோ, நீங்க ஸ்பர்ஸ் ஃபேன், நீங்க தான் கெஸ்ட், ஸோ உங்க கேமுக்கு போவோம். ஃப்ரைடே நீங்க தான் வந்து கிக்கிங் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் at Selhurst. ஓ சாரி, அட் உங்க ஸ்டேடியம்ல. ஓகே, இல்ல செல்ஹர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஓ செல்ஹர்ஸ்ட் தானா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே, செல்ஹர்ஸ்ட் பார்க் ப்ரோ. ஆனா உங்களோட ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ் ஹஸ் பீன் வெரி வெரி குட் ஆக்சுவலா. நான் எல்லா ரிசல்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். 2019ல தான் வந்து நீங்க தோத்துருக்கீங்க, அண்ட் 2020ல வந்து ஒரு ட்ரா இருந்தது. அது தவிர எல்லாமே லைக் யூ பின் கிளீனிங் தெம் அவுட் ஈஸிலி. ஸோ போன வருஷம் நீங்க செல்லர்ஸ் பார்க்ல 4-0 ஜெயிச்சிருக்கீங்க, அண்ட் உங்க ஸ்டேடியம்ல 3-0 ஜெயிச்சிருக்கீங்க, அண்ட் சாரி 1-0 ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் அ ரியலி குட் எட்ஜ் ஓவர் கிறிஸ்டல் பேலஸ். அண்ட் கிறிஸ்டல் பேலஸ், நீங்க வந்து ஒரு கிறிஸ்டல் பேலஸ் ஒரு சான்ஸே கிரியேட் பண்ணாத டீமோட ஆடிட்டு இருக்கீங்க. லைக் வெரி புவர் ஆக்சுவலா கிறிஸ்டல் பேலஸ் லுக்கிங். லைக் எனக்கு வந்து என்னன்னா, ராய் ஹாட்சன் தாண்டி நாங்க வந்து போறோம்னு பார்த்துட்டு இருந்தானுங்க, பட் பேட்ரிக் வியரா அப்பாயிண்ட் பண்ணானுங்க. தே வர் நாட் பேஷண்ட் டு தெம். ஹி ஹேட் ஒன் ஸ்மால் பிளிப் இருந்தது அவன் பேட்ரிக் வியராக்கு. அது ஹேஸ்டியா வந்து சாக் பண்ணி தான், என் ஒப்பீனியன்ல அதான் நினைக்கிறேன். அண்ட் தே brought பேக் ராய் ஹாட்சன். ஸோ யூ பேக் டு ஹவு யூ கேஸ் ஆர் பிளேயிங், அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க இப்போ. So நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? I see it only one way. So I also see it only one way. Like Crystal Palace வந்து நீங்க சொன்ன மாதிரி over the years வந்து it was not, இப்போ ஃபுல்லாம இப்போ சில கேம்லாம் வந்துட்டு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் அந்த லண்டன் அப்படின்ட்டு. பேலஸ் வந்து எப்பவுமே அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு வந்து ஐ ஹேவ் ஃபாண்ட் மெமரிஸ் ஆஃப் பேலஸ் கேம்ஸ். லைக் டெல்லி அலியோட அந்த ஐகானிக் கோல், ஐகானிக் கோல், அதெல்லாம் வந்து இயர்ஸ் ago, 5-6 years ago, அந்த மாதிரி வந்து ஐ ஹேவ் சம் ஃபேவரட் மெமரிஸ். ஸோ இந்த கேம் வந்து I definitely think it'll be a very good Spurs win. எல்லாருமே ஃபிட், ஃபர்ஸ்ட் டீம்ல எல்லாருமே ஃபிட்டா இருக்காங்க. சான் அண்ட் மேடிசன் ஆர் கிளிக்கிங். லைக் அவங்க வந்து கேன் சான் எப்படி ஒரு லிங்க் அப் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கு இப்போ மேடிசன் அண்ட் சான். They are being very very good. So I also think it should be a very comfortable victory, and I also think it will be a high scoring victory. That's my guess as well for this game. Okay, yeah.
கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு இன்பெனட்ரபிள் டீம் மாதிரிலாம் இல்லை. 4-0 வாங்கியிருக்காங்க போன வாரம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. அண்ட் யா நீங்க வந்து ஐ திங்க் 2-0 ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன்ல ஃபுல்லமோட. ஆமா, ஃபுல்லமோட. அது இட் வாஸ் நாட் லைக் இட் வாஸ் a comfortable victory, but it was not something like பயங்கரமா ஆடினாங்க. ஜஸ்ட் ஹை பிரஸ் பண்ணி ஜெயிச்சிட்டானுங்க அந்த கேம். கரெக்ட் இப்படி பண்ணல. கரெக்ட். ஐ திங்க் ஐ see Spurs winning this again 2-0 அந்த மாதிரி கிளீனா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பர்ஸ். எனிதிங் அதர் than that கண்டிப்பா எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆமா, my score line would be 3-0 Spurs. ஓகே 3-0 ஸ்பர்ஸ். ஓகே ஃபைன். அது ஐ மீன் 2-0 3-0 ஸ்பர்ஸ் கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. அது வந்து அது நிச்சயம் தான். எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. அண்ட் 10 games யா நாட் பேட். ஸ்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஸ்பர்ஸ் வந்து இந்த 10 கேம்ஸ்ல வந்து குவார்டர் ஆஃப் த சீசன் சொல்லிக்கலாம். டெஃபினெட்லி தே ஹவ் லுக் மச் பெட்டர். ஆன்ஜ் பாலாக இருக்கட்டும், மேடிசனோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், or even Mickey Van de Ven at the back, and even players கேவலமான ஆடின பிளேயர்ஸ்லாம் போன வருஷம் இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. பிசுமாலா போன தடவை சீசன்லயே பார்க்கல. இந்த தடவை பார்த்தா பிசுமாலா வேற லெவல் பிளேயர் மாதிரி. ஆமா ஆமா, இல்ல பிசுமா நல்ல பிளேயர் தான், பட் சான்ஸ் கிடைக்கலல்ல. அதுதானே மெயின். கான்டினென்ட் ரேட்டம் லாஸ்ட் சீசன் வந்து யூஸ் பண்ணவே இல்ல அவன. எனக்கு எப்படின்னா லைக் ராயல், ஐ மீன் ஐ நோ எம்எஸ்என் ராயல் அவ்வளோ ஆடுறது இல்ல, பட் பெட்ரோ போராய்டு நோ வில் பி லைக் இந்த லெவலுக்கு ஆடுவான்னு தெரியல. அவனுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் சொன்ன மாதிரி as much as கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, பட் ஸ்பர்ஸ் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், செல்சி பிரென்ட்ஃபோர்ட். ஐ திங்க் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் ஆக்சுவலா. ஏன்னா இதே ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல தான், ஐ மீன் போன வருஷம் இருக்கிற செல்சி தான் நம்மளுக்கு தெரியுமே எவ்வளவு கேவலமான செல்சி. பட் போன வருஷம் கூட இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் கூட தோத்துருக்கானுங்க. 2 years in a row. போன வருஷம் செல்சி 2-0 தோத்துருக்கானுங்க. அண்ட் தென் அதுக்கு முந்தின வருஷம் 4-1 தோத்துருக்கானுங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. ஆமா, 2022 ஏப்ரல்ல. ஸோ அதெல்லாம் டூச்சல் காலம் தானே 2022 ஏப்ரல்லாம். ஸோ அது லாம்பார்ட்ல இருந்து டூச்சல் மாறின காலம் அது. ஓ இல்ல, ஆக்சுவலா மேபி அதுக்கு முன்னாடி இல்ல. கரெக்ட். ரைட். யா, சம்திங் லைக் தட். பட் யா, ஐ மீன் பிரென்ட்ஃபோர்ட் வந்து கரெக்டா வந்து என்ன சொல்றது, ஐ திங்க் தே ஃபவுண்ட் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். போன வாரம் வந்து 3-0 ஜெயிச்சிருக்கானுங்க பர்ன்லியோட தான். பட் யூனோ தட் இஸ் பர்ன்லி. பட் அதுக்கு முந்தின வாரம் இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் தம். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி 2 நிமிஷத்துல தோத்துறாங்க. நம்ம சொன்ன மாதிரி யுனைட்டடோட. செல்சி போன வாரம் எங்களோட சூப்பரா ஆடினானுங்க. ஆமா, பட் கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா கரெக்ட், கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சீக்கிரமா. ஐ திங்க் செல்சி வந்து 75 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆடுறது வந்து பிரயோஜனமே இல்லை. அது 90 நிமிஷம் வரைக்கும் கரெக்டா ஆடணும். ஃபுல் 90 minutes கரெக்டா ஆடணும். Those lapses in concentration definitely caused them the 3 points. அண்ட் அது ஈஸியா கில் பண்ணிருக்கலாம் கேமை. கில்லே பண்ணல. அது வந்து தெரிஞ்சது தான். ஏன்னா அவனுங்களுக்கு ஸ்ட்ரைக்கர்ஸே இல்லை ப்ரோ, ப்ராப்பரான ஸ்ட்ரைக்கர் இல்ல. அந்த கோல் பாமர் எடுத்ததுக்கு அப்புறமா ஜாக்சனை போட்டானுங்க. ஜாக்சன் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஸ்டண்ட் காமிச்சான். சோ யா, அதுதான். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? அது வந்து பிரென்ட்ஃபோர்ட் ஃபார்முக்கு வந்ததும் கரெக்ட். ஐ திங்க் செல்சியும் வந்து சடனா வந்து முன்னாடி நான் சில செல்சி கேம் பார்த்துட்டு இருக்கும்போது பில்டப் பிளே எல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் டீம் மாதிரி ஆனாங்க. ஆனா ஃபினிஷிங் மகா மட்டமா இருந்துச்சு. எவனுமே ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப லாஸ்ட் ஐ திங்க் ஒரு 4-5 கேம்ஸா கன்சிஸ்டன்டா கோல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஐ திங்க் லைக் நவ் ஒர்க்கிங் இன் தேர் ஃபேவர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம் டிஃபென்ஸ்ல ஓட் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து நேரவா இது பண்ணிட்டு இருந்தாங்க, தோத்துட்டு டிரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிஃபென்ஸ் இஸ் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி டைட் கேம். ஐ லைக் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் வந்து இட்ஸ் நாட் லைக் அ ஃபோர்ட்ரஸ் ஆர் எனிதிங். அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இட்ஸ் வெரி யங் செல்சி டீம் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ வெரி ஓப்பன் கேம் இஸ் வாட் ஐ திங்க். கரெக்ட். என்ன பிரச்சனைனா இந்த கேம்ல வந்து செல்சி நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா டிஃபென்சஸ் ஆர் ஆக்சுவலி குட் ப்ரோ. அவங்க டிஃபெண்டர்ஸ் நல்ல டிஃபெண்டர்ஸ் தான். ஐ திங்க் தே ஆர் நாட் ஆன் இட் ஃபார் 90 minutes. அவனுங்க 90 minutes ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் தான். மாலோ குஸ்டோ ரைட் பேக்ல வந்து விட்டான், ட்ராசார்ட் 1 செகண்ட் விட்டான். இட் காஸ்டட் them the game. அது கரெக்ட். ஆனா வந்து their center backs are better actually. Center backs are better, true, but வந்து like not every week you will play team like Arsenal. ஏன்னா ஆர்சனலோட அட்வான்டேஜ் வந்து you have good wingers can score. ரோசார்டும் அடிப்பான், மார்டினெல்லி அடிப்பான், சாக்காவும் அடிப்பான்.
ஸோ ஐ திங்க் வந்து அந்த மாதிரி டீம்ல யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். லைக் 90 மினிட்ஸ்மே யூ ஹேவ் டு கீப் அப் இந்த லெவல், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பட் பிரென்ஃபர்ட் ஐ திங்க் லைக் இருக்கான், விசா அடிக்கிறான், தே ஹேவ் லைக் சம் எம்பூமோ இருக்கான், தே ஹேவ் சம் அது எஸ்பெஷலி எம்பூமோலாம் வந்துட்டு ஃபயர் பவர் அண்ட் பிளேயர்ஸ் டு கேபிட்டலைஸ் ஆன் மிஸ்டேக்ஸ். ஸோ வந்து திஸ் வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ். கண்டிப்பா எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? எனக்கு ஐ திங்க் திஸ் குட் ஆல்சோ லுக்ஸ் லைக் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ் ட்ரா. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜ். பிரென்ஃபர்ட் அவேனா ஐ வுட் டெஃபினெட்லி வில் சே லைக் செல்சி மைட் ஆல்சோ லூஸ் திஸ் கேம். பட் ஸ்டாம்ஃபர்ட் பிரிட்ஜ் அப்படின்றதுனால ஐ வுட் கிவ் சம் ஹோம் அட்வான்டேஜ் டு செல்சி. பட் ஐ திங்க் பிரென்ஃபர்ட் ஹேவ் இனஃப் இன் தம். ஸோ ஐ திங்க் லைக் 1-1 முடியும்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட தான் ஆக்சுவலா அக்ரி பண்றேன். எனக்கு செல்சின்னு சொல்லணும்னு இருக்கு, பட் ஐ டோன்ட் திங்க் செல்சி வில் வின். பிகாஸ் இன்னும் அந்த கேம் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபுல்லா இல்ல இவனுங்களுக்கு. எப்படி வந்து ஒரு 2-0ல இருக்கும்போது எப்படி ஹவு கேன் வி see out the game, அந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னும் இல்ல. நாட் ஜஸ்ட் பாச்செட்டினோ, ஐம் நாட் சேயிங் பாச்செட்டினோ தப்பு இல்ல. ஐ திங்க் இருக்கிற பிளேயர்ஸ் கரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இல்ல. அண்ட் ஐ திங்க் தாமஸ் ஃப்ராங்க் ஒரு சூப்பரான மேனேஜர். அவரு கேம் மேனேஜ்மெண்ட் as much as அவர் வந்து தோத்துட்டாரு அந்த யுனைடெட் கேம், பட் ஐ திங்க் he knows to manage. அது ஒன் ஆஃப் கேம்னு வச்சுக்கலாம் அந்த கேமை. ஐ திங்க் he is a better game மேனேஜ்மெண்ட் வந்து அவருக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் உங்களை மாதிரி தான் 1-1 ட்ரா தான் நானும் சொல்ல போறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்த கேம் வைட்டாலிட்டி ஸ்டேடியம் போவோம். ஏஎஃப்சி பர்ன்மவுத் வர்சஸ் பர்ன்லி. ப்ரோ இந்த கேம்லாம் வந்து எப்படி கால் பண்ணுனே தெரியல ப்ரோ எனக்கு. ஸோ எப்படி கால் பண்ணுனே தெரியல. 19th against 18th. ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு கால் திஸ் கேம். ஏன்னா ரெண்டு பேருமே ஐ மீன் போன வாரம் பர்ன்லி தோத்துறானுங்க 3-0. அண்ட் பர்ன்மவுத் வந்து 1-2 தோத்துருக்கானுங்க வுல்வ்ஸோட. பர்ன்மவுத் வந்து கடைசி 3 கேம் தோத்துருக்கானுங்க ஆக்சுவலா. எவர்டன் 3-0 அண்ட் தென் 4-0 against ஆர்சனல். எனக்கு எப்படி கால் பண்ணுனே தெரியல. நீங்க ஆரம்பிங்க. நான் வந்து ஐ திங்க் அந்த டாட்டம் பர்ன்லி மேட்ச் அப்பையிலேருந்தே அதுக்காக பர்ன்லி வந்து வாட் ஐ சா வாஸ் நல்லா ஆடுறானுங்க. ஆனா அவனுங்களால வந்து குவாலிட்டி லைக் டிஃபென்ஸ் ரொம்ப ஓட்ட விட்டுறானுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஆல் த கேம்ஸ் தேவர் பிளேயிங் எல்லா டீமோடையுமே வந்துட்டு தேவர் லைக் செல்சியோட கோல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், டாட்னமோட 2 கோல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாட்னமோட. ஸோ தேர் ஏபிள் டு ஸ்கோர். அந்த அட்டாக்லாம் இருக்கு அவங்களுக்கு, பட் வந்து தேர் நாட் ஏபிள் டு மேனேஜ் த கேம் வெல். ஸோ ஆனா போர்ன்மவுத் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தெரியல. அதாவது லைக் இஃப் அட் ஆல் எனி பர்ன்லி ஷுட் பீட் எனிபடி, இட் ஷுட் பி லைக் போர்ன்மவுத், லைக் பிளே டீம்ஸ் அரௌண்ட் தெம். ஸோ அவங்க தோக்கடிச்சதான் ஆகணும். ஸோ ஐ திங்க் லைக் கம்பேரிங் போர்ன்மவுத் அண்ட் பர்ன்லியோட அப்ரோச் நல்லா இருக்கு. லைக் டீம் ஆஸ் எ டீம் தே ஆர் பிளேயிங் பெட்டர். பர்ன்மவுத் வந்து ஓகே லைக் தேர் நதிங். ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் நல்லா இருக்கு. ஐ அக்ரி வித் யூ. ரைட், கம்பெனியோட. பட் ஐ திங்க் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் தான் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் யூ, பட் அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் தான் வந்து அது வந்து அது நல்லா இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து அவங்களுக்கு கேம் ஜெயிக்க போறதுன்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதுதான் ப்ராப்ளம். தே பிளேயிங் டு தி ஆப்போனன்ட்ஸ் ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப ஹை லைன்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. உங்களோட எல்லாம் ஹை லைன் ஆடினானுங்க. எவ்வளவு ஹை லைன் ஆடினானுங்க. பெரிய டீமே ஹை லைன் ஆடினா சானோட ஆனா ரொம்ப கஷ்டம். இவனுங்க வந்து செம்ம கேப் ஹேட்ரிக் கட்சான அடிக்கிறான் சான் அந்த கேம்ல. டாட்னம் பர்ன்லி கேம்ல லைக் ஆமா யூ கான்ட் பி தட் ஓபன். யா உங்க பிரெடிக்ஷன் என்ன இந்த கேமுக்கு? எனக்கு எப்படி சொல்லணும்னே தெரியல. கோயிங் அவுட் ஆன் a limb, லைக் கம்பெனி வந்து உயிரை கொடுத்து தைரியமா இன்னும் விசில மண் ஓட்டல ஆடுறதுனால ஐ அம் கோயிங் வித் பர்ன்லி வின் 2-1 பர்ன்லி. நானும் அதே தான் சொல்ல போறேன். I'll say 3-1 பர்ன்லி. சும்மா டிஃப்ரெண்டா சொல்லணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ திங்க் பர்ன்லி ஒரு டீமா பாத்தீங்கன்னா பர்ன்லி ஒரு பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5-6 பாஸ் ஒழுங்கா ஸ்ட்ரிங் பண்ண முடியுது இவனுங்களால. பர்ன்மவுத் அதனால அது பண்ணவே முடியல. லைக் சில டைம்ல எல்லாம் பர்ன்மவுத்லாம் நாங்க ஆடும்போது என்னால நம்பவே முடியல. அவ்வளோ மோசமா ஆடினானுங்க. ரொம்ப லூஸ் பாஸ் அவனுங்க ஒரு இதுவே இல்ல அவனுக்கு. ஆமாமா. Yeah, I'm with you on this. நானும் வந்து பர்ன்லி 3-1. All right. அடுத்த கேம், let's go to the Arsenal game. Arsenal versus Sheffield United. மக்களே, stay tuned for the preview episode. Arsenal versus Sheffield United with Hari and his team. I think அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நானும் ராம்ஜி ப்ரோவும் டக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். Arsenal Sheffield United கண்டிப்பா கீழே போறானுங்க ப்ரோ இவனுங்க. அது வந்து நிச்சயம்னு வச்சுக்கோங்க. அண்ட் யா தே ஹேவ் லுக் டெரிபிள். லாஸ்ட் 4 கேம்ஸ் தோத்துருக்கானுங்க. ஒரு 9-0 தானே தோத்தானுங்க. 8-0 தோத்தானுங்க நியூ கேசலோட.
நடுவுல உங்க கேம் Some தோத்தக்கு அப்புறமா. ஆமா 8-0 ஆமா தோத்துருக்கானுங்க. ஸோ ஐ டோன்ட் சி எனி டிஃபரெண்ட் ப்ரோ. இவனுங்க வந்து ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காங்க. எமிரேட்ஸ் வேற. ஸோ வி வில் ஆல்சோ ஆமா பி ஆர்சனல் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருப்பாங்க. எஸ்பெஷலி நேத்தி செவியா அவேல வந்து போய் ஜெயிச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? I also think the same. அதோட லாஸ்ட் வீக் வேற ஆர்சனல் வந்து ஐ தாட் ஆர்சனல் would beat Chelsea, பட் வந்து அட்லீஸ்ட் they got a point out of it. So I think like அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் 2-0 டவுன்ல இருந்து they கண்டிப்பா were able to come back away at home வேற அது. So I think I should be a very comfortable Arsenal win. ஏன்னா வந்து இந்த மாதிரி கேம்ல எல்லாம் ஆர்சனல் பாயிண்ட் விட்டாங்கன்னா this season they can kiss கண்டிப்பா. the title race goodbye. ஏன்னா யா யா Liverpool is coming back strong, so there are too much competition. So I see this as a comfortable Arsenal win. கரெக்ட். ஸ்கோர் லைன் நீங்க சொல்லுங்க ஸ்கோர் லைன். ஓ எனக்கு வெயிட் பண்றீங்களா? ஓகே. ஐ வாண்ட் இந்த மாதிரி கேம் தான் வந்து அந்த கோல் டிஃபரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும் ப்ரோ. இந்த மாதிரி கேம்லாம் ஆமா ஒரு 4-0 5-0 அடிக்கணும். ஐ எம் I'll be 4-0 சொல்றேன் நான். 4-0 டு ஆர்சனல். நான் வந்து 3-0 சொல்றேன் ஆர்சனலுக்கு. ஓகே. கண்டிப்பா அடிப்பாங்க. யா கூல் கூல். ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த கேம் லெட்ஸ் கோ டு வுல்வ்ஸ் வர்சஸ் நியூ கேசல். வுல்வ்ஸ் ப்ரோ, வுல்வ்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக்கியா ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் 2 கேம் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தே ஹவ் ஃபவுண்ட் தேர் ரிதம். கேரி ஓநீல் ஒரு சூப்பரான மேனேஜர் ஆக்சுவலா. போன வருஷம் பர்ன்மவுத் வந்த உடனே he kind of transformed the team actually, Gary O'Neill. Right. And போன வாரம் he went and faced his old club and he beat his old club. Newcastle on the other hand, I think போன வாரம் they beat Palace தான் அடிச்சானுங்க 4-0. And அதுக்கு முந்தின வாரம் I think they played West Ham நினைக்கிறேன் 2-2 draw நினைக்கிறேன் அந்த கேம். So Newcastle are okay, like ஜெயிக்க வேண்டிய டீம்ஸ் ஜெயிச்சுட்டு தான் இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து ஷாக் தோத்துட்டானுங்க. ஆமா கரெக்ட். சென்ட் ஜேம்ஸ் பார்க் டாட்மண்டோட தோத்துருக்காங்க. டாட்மண்ட் டீம் who are not playing well actually. டாட்மண்ட் இந்த சீசன் வந்து புண்டஸ்லீகா வந்து ஒழுங்காவே வந்து ஆரம்பிக்கல ஆக்சுவலா. லைக் தே ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் ரிசல்ட்ஸே ஒழுங்கா இல்ல. ஒரு 8 கேம்ஸ்ல வந்து ஐ மீன் நாட் த worst, பட் there are other teams who are before them, like they're still in 4th தான். பட் ஐ திங்க் நியூகாசல் வந்து ஹோம்ல எப்படி தோத்தாங்கன்னு தெரியல, பட் தோத்துட்டானுங்க. அண்ட் இந்த கேம் வந்து மாலினியூல நடக்குது. ஐ திங்க் போன வருஷம் மாலினியூல வந்து 1-1 ட்ரா. அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் தே வுல்வ்ஸ் 1-2-1. அண்ட் முக்காவாசி இந்த கேம் எப்பயுமே ட்ராலே முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா. ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி க்ளோஸ். 8 draws between them, 4 wins for Wolves and 6 wins for Newcastle. I think both teams are evenly matched bro actually. I think Newcastle எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹையா போடுறோம்னா அந்த பர்சனல். இப்போ டொனாலி வந்து பை தி வே ஃபேசிங் 8 month பேன் வந்துருச்சுல இல்ல கொடுத்துட்டாங்க இன்னும் கொடுக்கலையா? அது எனக்கு கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல. பட் ஐ ஹவ் பீன் ரீடிங் 8 month பேன் தான் கேள்விப்பட்டிட்டு இருக்கேன். ஸோ அது 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 எப்போ எஃபெக்டிவ்னு தெரியல. I know he played the Palace game actually. Palace-ஓட ஆடுனா நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு கூட டாட்மண்ட்ல கூட he came on as a sub இன்னைக்கு. ஓகே. ஸோ எனக்கு தெரியல. பட் அது டொனாலி இல்லாம கூட தேர் ஆக்சுவலி குட் டீம் தான் வச்சுக்கோங்க. பட் யூனோ பிகாஸ் அதான் நான் சொன்ன மாதிரி லைக் வி புட் நியூகாசல் லிட்டில் பிட் ஓவர் ஹையர் தென் தீஸ் டீம்ஸ். எதுக்குன்னா பிளேயர்ஸ் லைக் ஐசக் கொஞ்சம் குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கானுங்க அந்த டீம்ல, அதனால தான். பட் ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஸ்லீப் ஆன் வுல்வ்ஸ். வுல்வ்ஸும் ஒரு நல்ல டீம் தான், லைக் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஐ திங்க் தட்ஸ் a very fair assessment. ஏன்னா வந்து வுல்ஸ் வந்து ஷாக் விக்டரி சிட்டி அடிச்சானுங்க, யாருமே எதிர்பார்க்கல. they did a favor to the entire league by doing that. அது வேற நம்ம பெப் வேற வந்துட்டு தட் கொரியன் கைன்னு சொல்லி வாயிலே வாங்கிட்டாரு. பெப் has a history of doing that. மாதிரி வுல்ஸ் வந்து அதான் ஐ திங்க் வாட் யூ செட் இஸ் கரெக்ட். லைக் அவங்க கன்சிஸ்டன்சி தான் ஐ திங்க் இஷ்யூ. ஏன்னா நானுமே இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மொக்க ஆடுவானுன்னு நினைச்சேன். பட் they kind of turned a corner. They've been a bit consistent. அப்புறம் they are losing some games and then they are bringing out surprise as well. இந்த கேம் வந்து ஐ திங்க் நியூகாசல் மிட்வீக் ஆடிட்டு வரானுங்க. வுல்வ்ஸ் வந்து ஐ திங்க் they'll be fresher. Plus this whole Tonali situation and all that, I think kind of plays into Wolves' favor a little bit, like gives them a little bit home advantage வேற இருக்கு கண்டிப்பா away from home வேற. So I would say like it maybe like slightly favors Wolves to spring a surprise. On any other time I would say like probably Newcastle are favorites. யா சேம் ஹியர் ப்ரோ. நானும் வந்து வுல்வ்ஸ் தான் வந்து ஃபேவர் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் வுல்வ்ஸ் 2-1 ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். I was also thinking like either 2-1 1-0 அந்த மாதிரி நினைச்சேன். பட் ஐ திங்க் நியூகாசல் have enough கரெக்ட்
fire power to score. So I think I'll agree with you. I think it'll be like a 2-1 to Wolves. ஆமா கரெக்ட் ப்ரோ. ஓகே, நம்ம வந்து அப்போ லண்டன் ஸ்டேடியம் போயிடும், லண்டனுக்கு வந்துடும் திரும்பி. லெட்ஸ் கோ டு வெஸ்ட் ஹாம் அகேன்ஸ்ட் எவர்டன். வெஸ்ட் ஹாம், டேவிட் மாய்ஸ் ஃபேசிங் ஹிஸ் ஓல்ட் கிளப், அவரோட பழைய கிளப் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து போன வாரம் 4-1 வாங்கியிருக்கானுங்க ஆக்சுவலா ஆஸ்டன் வில்லாவோட. நான் எதிர்பார்க்கல, பட் நான் வில்லா வின் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். பட் யா, வெஸ்ட் ஹாம் வந்து செம்ம வாங்கியிருக்கானுங்க. எவர்டன் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மிக்ஸ்டா இருக்கிறானுங்க. எப்படி ப்ரோ, லைக் நீங்க வந்து ஓகே போன வாரம் ஃபைன் லிவர்பூல், அது மர்சிசைட் டர்பி, அது கன்ஃபார்ம் டபிள்யூன்னு வச்சுக்கோங்க லிவர்பூலுக்கு. வருஷம் கன்ஃபார்ம். ஆன்ஃபீல்ட்ல வேற. ஆமா, அதுக்கு முந்தின வாரம் தே பீட் பர்ன்மத், ஒரு போர் பர்ன்மத் டீம். நம்ம தான் பேசணுமே இப்பதான், பர்ன்மத் ஆர் வெரி போர். அதுக்கு முந்தின வாரம் தே லாஸ்ட் லூட்டன், அதுதான் எனக்கு ஷாக் வந்தது. இல்ல இந்த சீசன் வந்து லூட்டன், ஷெஃபீல்ட், பர்ன்மத்லாம் இல்லனா எவர்டன் would have been like sure shot to go. It would have been like one of those seasons. அவனுங்க கூட ஒரு 3 மக்குங்க இருக்கானுங்க, அதனால அவனுக்கு தப்பிச்சானுங்க இந்த சீசன். கரெக்ட். ஆமா, இந்த வருஷமும் தப்பிச்சிருவாங்க ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி, because there are poorer teams than them, அவ்வளவுதான். ஆமா, அது லைக் இப்ப லூட்டன்லாம் வந்து they look like return of வந்ததுல இருந்தே அவனுங்க வந்து கிளம்பிடுவானுங்க மாதிரி தான் இருக்கு. So I think like எவர்டன் will 17 அந்த மாதிரி முடிச்சு எஸ்கேப் ஆயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பட் other than that they are really really bad. கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு கேட்டிங்களா, எவர்டன் டு ஃபேஸ் a 12 point டிடக்ஷன் ஆமே. அது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா வந்து அதுதான் நடக்குது. சோ அன்ஃபேர்ல, ஐ மீன் ஆமா ஆமா. சோ ஐ மீன் whether they face a deduction or not, அது மேபி they do, பட் அதை விட பெரிய சார்ஜஸ்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த லீக்ல. சோ ஐ தாட் தட் வாஸ் லிட்டில் ஹார்ஷ். இஃப் எவர்டனுக்கு வந்து அந்த தண்டனை கொடுத்தானுங்கன்னா ஐ திங்க் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். பட் எனிவே, லெட்ஸ் கம் பேக் டு த ஃபுட்பால். இவனுங்க வந்து கரப்ட்னு தெரிஞ்சது தானே எஃப்ஏ எல்லாம் வந்து, லைக் எனக்கு எல்லாம் நோ ஹோப் ஆன் எஃப்ஏ எல்லாம். அதான் அது ஒபிஷியல்ஸ்லயே பாத்துட்டோம் நம்ம. பட் யா, வெஸ்ட் ஹாம் யுனைடெட் வர்சஸ் எவர்டன் எப்படி பாக்குறீங்க? I think it should be a West Ham victory. I think West Ham should have enough to comfortably win. So I think something like 3-1 to West Ham. Okay, நான் வந்து I'm tempted to say a draw actually to Everton. I think Everton might nick a draw in this game. ஒரு 1-1 draw மாதிரி பாக்குறேன் நான். I think Everton வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் West Ham. So I think Everton might get a draw in this game. Okay. Fine. அடுத்த கேம் let's go to Villa Park. Aston Villa versus Luton Town. ஆமா, அது எப்படின்னா உனாய் எம்ரி வந்து ஹோம்ல இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பக்காவா ஆடிட்டு இருக்கானுங்க, வேற லெவல். அண்ட் ஹி ஹஸ் மேட், அவர் வந்து வாட்கின்ஸ் வந்து ஒரு வேற லெவல் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஹி இஸ் பர்சீவ்ட். இப்போ வந்து ஆலி வாட்கின்ஸ் வந்து வில்லரியல் வந்து உனாய் எம்ரி வந்து அவருக்கு வந்து ஜெரார்ட் மோரேனோ ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தாரு. ஐ திங்க் ஆலி வாட்கின்ஸ் இஸ் அ மச் மோர் என்ன சொல்றது, ஒரு அஜைலான ஸ்ட்ரைக்கரா இருக்கிறான் ஆலி வாட்கின்ஸ் உனாய் எம்ரிக்கு. அண்ட் அது வந்து இட் ஃபேவர்ஸ் வில்லா. ஏன்னா அந்த பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் அந்த கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டியா இருக்கு, எஸ்பெஷலி அவங்க அட்டாக் பண்ணும்போது ரொம்ப குவிக்கா இருக்கு டிரான்சிஷன்ஸ்ல. ஸோ ஐ திங்க் உனாய் எம்ரி ஹஸ் டன் a really good job in utilizing goals and assists for ஆலி வாட்கின்ஸ். 6 கோல் 5 அசிஸ்ட் வரான். ஆமா கண்டிப்பா சூப்பர் ப்ரோ, சான்ஸே இல்ல. செம்ம ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறான். லூட்டன் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, பாவமா இருக்கு. எனக்கு பிடிச்ச கிளப் தான் லூட்டன். ஐ லைக் லூட்டன். போன வாரம் வந்து டிரா பண்ணிருக்கானுங்க, ஆனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஒரு 2-2 டிரா, ஒரு லேட் வின்னர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த கேம்ல. எஸ், 90+2 2-0 லீட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அன்டில் 83 மினிட்ஸ். 83rd மினிட்ல முதல் கோல், 90+2ல ரெண்டாவது கோல் ஃபார் லூட்டன் டவுன். பட் இந்த கேம்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. இது வந்து ஒரே ஒரு அடி வாங்க. நீங்க சொல்லுங்க உங்க ஸ்கோர் லைன். இல்ல I agree. I think like this is one of those games where stat padding பண்ணுவானுங்க வில்லா. சோ வந்து இந்த கேம் வந்து தர்மடி தான். I don't see any other result in this game. Villa should be like சம்மடி அடிக்க போறானுங்க ஒரு 5-0 அந்த மாதிரி கேம். It looks like one of those games. அவனுங்க வந்து like இப்ப லியான் பெய்லி நல்லா ஆடுறான், டக்ளஸ் லூயிஸ் நல்லா ஆடுறான், ஆலி வாட்கின்ஸ் நல்லா ஆடுறான். அந்த டீமே வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடுறான். எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்கானுங்க.
ஆமா. விலாக்கு வந்து ஐ திங்க் லைக் சின்ஸ் லாஸ்ட் சீசன் ஒன் திங் தட் ஐ நோட்டீஸ் வித் தம் இஸ் அவனுங்க வந்து ஒரு 60-70 மினிட் டீம், அவனுங்க 90 மினிட் டீம் கிடையாது அவனுங்க. ஆமா ஆமா they'll ஆமா start to taper off to which is not good against big teams, but homeல வந்து அவனுங்க நல்லா they are taking their chances well. So Luton கண்டிப்பா. I have no hope for them, so I think 4-0 or 5-0 something like that. நான் அதே 4-1 சொல்றேன். ஐ திங்க் லூட்டன் பாவம் ஒரு கோலாவது கொடுக்குறோம் ஒரு பாவம் goal. அவங்களுக்கு. அண்ட் நீங்க நம்ம அட்டாக் பத்தி தான் பேசியிருக்கோம், ஆஸ்டன் வில்லா பத்தி. பட் அவங்க டிஃபென்ஸும் நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்ரி கான்ஸா Right, சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ஆக்சுவலா. right. ஐ திங்க் நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல பார்த்தேன், லைக் தேர் அவனுங்க சேயிங் தட் கீப்பருமே நல்ல கீப்பர் ஆச்சு அவனுங்களுக்கு. ஆ மார்டினஸ் தானே, மார்டினஸ். எமி மார்டினஸ் தானே. ஆமா. ஆமா ஆமா நாங்க நாங்க போட்டு பிச்சை தானே அது. நீங்க தான் இப்ப சாரி 2 வில்லா கீப்பர் ஃபேன்ஸ். வச்சிட்டு இருக்கீங்களே. யா நோ ஆஃபென்ஸ் வில்லா ஃபேன்ஸ், சும்மா தான் சொன்னேன். பட் யா சூப்பர், சரியான டீம் ப்ரோ ஆஸ்டன் வில்லா. ஆக்சுவலா சரியான டீம். Right. கீப்பர்ல இருந்து 2 சென்டர் பேக்ஸ். யா ஒரு ப்ராப்பர் டீம். எப்படின்னா லைக் இவங்க வந்து டாப் 4 ஸ்னீக் பண்ணா கூட ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறேன். Right, right. Or at least Europa League places. Like they should be யா like nailed on for top 6 or 7 finish. ஐ திங்க் யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் அது கண்டிப்பா எடுத்தே ஆகணும். கண்டிப்பா 6th எடுப்பாங்க. 7th கண்டிப்பா வந்து நீங்க அவங்க ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். ஐ Right, திங்க் அதுக்கு மேல போறது தான் வந்து இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் மேனேஜர். எப்படி மேனேஜர் வந்து லைக் ஹவ் ஹி கெட்ஸ் டியூன் அவுட் டு தி பிளேயர்ஸ், அந்த மாதிரி தான். right. ஃபைன், அடுத்த கேம் லெட்ஸ் கோ டு த ஆமெக்ஸ் ஸ்டேடியம். பிரைட்டன் வர்சஸ் ஃபுல்ஹாம். பிரைட்டன் போன வாரம் வந்து சிட்டியோட ஆடினானுங்க. கடைசி 10 மினிட்ஸ்ல அன்சு ஃபாட்டி ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் கடைசியில நினைச்சேன் போட்டான். ஓகே, சாரி கடைசி 20 மினிட்ஸ்ல 73rd மினிட்ல கோல் அடிச்சான். அண்ட் நான் நினைச்சேன் ஓகே நல்லா இருக்கு போகுது நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ். பட் சிட்டி எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஹோப் குத்துச்சு. பட் அது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் லிவ்ட் ஹோப் வந்தது. ஃபுல்ஹாம் ஆன் தி அதர் ஹேண்ட், ஐ திங்க் ஃபுல்ஹாம் உங்களோட தோத்தாங்களா? ஆமா, அந்த அடி யா வாங்கிட்டு போனானுங்க. ஃபுல்ஹாம் உங்களோட தோத்தாங்க 2-0. அதுக்கு முந்தின வாரம் தே பீட் ஷெஃபீல்ட் யுனைடெட் 3-1. அண்ட் அதுக்கு முந்தின வாரம் செல்சியோட 2-0 தோத்துருக்காங்க திருப்பி. Right. பட் பிரைட்டன் எவ்வளோ லைக் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த, நான் எங்கள் பாட்காஸ்ட்லேயே வந்து பிரைட்டன் பற்றி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீசன். சிட்டியோட தோக்குறதுலாம் வந்து வெக்கமே இல்லை, ஆமா. வெக்கப்படக்கூடாது. பிகாஸ் அது வந்து நடக்கிற விஷயம் தான் அது. எக்ஸப்ட் இஃப் யூர் டாட்னம் ஹாட்ஸ்பர் அண்ட் பிளேயிங் இன் டாட்னம் ஸ்டேடியம். அப்போதான் வந்து அவனுக்கு ஜெயிச்சதே கிடையாது. ஆமா அங்க ஜெயிச்சதே கிடையாது. ஆமா. ஸோ யா பிரைட்டன் ப்ரோ, ஐ சி பிரைட்டன் வின்னிங் திஸ் கேம் ஈஸிலி. ஏன்னா அவங்க வந்து ஹோம்ல வர இருக்காங்க. ஆமா. அண்ட் என்னன்னா ஐ திங்க் பிரைட்டன் நாளைக்கு வந்து தே பிளே கேம் ஆக்சுவலா யூரோப்பா லீக். அதுதான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபேக்டர் மாதிரி இருக்கு. தே பிளே அயாக்ஸ் டுமாரோ, வெரி புவர் அயாக்ஸ் ஐ மஸ்ட் வெரி சே. போர் ஆக்ஸ். ஆமா, அத அழுத்தி சொல்லணும். அந்த டச் லீக்லயே முக்கிட்டு வெரி இருக்காங்க புவர். அவனுங்க. சாக் பண்ணிட்டாங்க மேனேஜரை. ஓ, இது அவங்க வேறயா? அது மேனேஜர் நான் ஆமா நோட்டீஸ். ஓ, 8 ஓகே. கேம்ஸ் ஆடிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். 7 கேம் தோத்துருக்கானுங்களோ ஏதோ. கேவலமான ஸ்டார்ட் ஆக்சுவலா. என்னால் நம்ப முடியல அயாக்ஸ் வந்து இவ்வளோ கேவலமா வந்து இருப்பாங்கன்னு அவனுங்க எவரி நினைச்சே அதர் பார்க்கல. சீசன் டைட்டில் வின் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆமா அது அவனுங்களே இப்படி கேடும் ஆச்சுதான். யா தே ஆர் ஆன் 17th பொசிஷன் அயாக்ஸ் ஆக்சுவலா ஏர்டவிஸ்ல. நம்ப முடியுதா? லைக் ரெலகேஷன் ஜோன்ல இருக்காங்க. 5 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. ஸோ யா ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்காங்க. அண்ட் ஐ சி த ஒன்லி திங் எனக்கு ஹேம்பர் ஆகும்னு பார்க்குறேன்னா, இவங்க நாளைக்கு எவ்வளோ இன்டென்சிட்டியில் ஆடி அது அந்த எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்றாங்கன்னு தான் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன கேவியட் மாதிரி சொல்லுவேன் நான். பட் ஆமா. அது இல்ல தவிர அதோட ஐ சே வந்து பிரைட்டன். இல்ல கரெக்ட் தான். ஐ அக்ரி வித் தட். ம் பட் ஐ திங்க் பிரைட்டனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைனா மார்ச் இன்ஜர்டு. மார்ச் ஐ திங்க் 2-3 months காலி அவன். லைக் ஹி வாஸ் த ஆமா கீ பிளேயர் லாஸ்ட் சீசன். மார்ச் இப்போ எஸ்டுபினியன் இன்ஜர்டு, இன்ஜர்ட். டெஸ்ட் பீரியட் இன்ஜர்டு. இப்போ பிரச்சனை என்னன்னா வந்து அன்சு ஃபாட்டிலாம் வந்து லைக் சப்ஸ்டிடியூட் தான் ஆடிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஆமா மார்ச் ஆகலன்னா இப்போ அன்சு ஃபாட்டியும் லைக் தே ஹேவ் டு ஸ்டார்ட் பிளேயிங் மோர் ஆஃப் தி சிங்கிள். ஆமா லைக் ஈவன் ஃபெர்குசன் ஆடணும், வெல்பக் இன்ஜர்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர்லி லைக் அவங்களுக்கு வந்து இன்ஜுரி மவுண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு யூரோப்பா லீக்ல போயிட்டு இன்னொரு இன்ஜுரி பிக்கப் பண்ணாங்கன்னா டீம் ரொம்ப வீக் ஆயிரும், த்ரெட் பேர் ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் லைக் வாட் யூ செட், நாளைக்கு எப்படி ஆடுறானுங்கன்றத பொறுத்து தான் வந்து அவனுங்க வீக்கெண்ட் அவனுங்களோட கெப்பாசிட்டி சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல்லாம் வந்து ஐ திங்க் த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாம் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றானுங்க, ஃபினிஷ் பண்ண மாட்டானுங்க, மட்டமா ஃபினிஷ் பண்றானுங்க. ம் டாட்னம் கேம்ல கூட வந்துட்டு ஃபர்காட் த பிளேயர் நேம், பட் ஹி வாஸ் 1-on-1 வித் டாட்னம் கோல் கீப்பர். ரொம்ப ஓகே நேரம் வெயிட் பண்ணி மொக்கையா விட்டான். ஸோ தே டோன்ட் ரியலி ஹேவ் தட் பஞ்ச். ஸோ ஐ திங்க் ம் பிரைட்டன் ஷுட் வின். பட் ஐ எம் கன்சர்ன் ஃபார் பிரைட்டன். நிறைய இன்ஜுரி அவனுங்க டீமுக்கு ஆமா அவ்வளோ இன்ஜுரி தாங்காது.
கரெக்ட். ஸ்கோர் லைன் I think it will be prediction 2-1 for Brighton. I think 3-1 to Brighton நினைக்கிறேன். I want to say Fulham கரெக்ட் மோமெண்ட்ஸ்ல நல்லா இருக்காங்க, பட் அவ்வளோ கிரியேஷன் மாதிரி தெரியல. அண்ட் நீங்க சொன்ன ஆமா மாதிரி சான்சஸ் கேவலமா விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அது வந்து அன்ஃபர்கிவபிள் தானே. ஃபைனலி கண்டிப்பா ஓகே ப்ரோ, அடுத்த லாஸ்ட் கேம் மர்சி சைடுக்கு போவோம். ஆன்ஃபீல்டு, லிவர்பூல் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். இதுவும் வந்து என்ன ஒன் வே சொல்றது, தான். ஒன் வே ஸ்ட்ரீட் தான் இந்த கேமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போன வருஷம் ஆமா ஆன்ஃபீல்ட்ல வந்து 3-2 ஜெயிச்சிருக்கானுங்க. கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்கு போல ஸ்கோர் லைன் பாத்தீங்கன்னா. பட் அது அதர் போன தென் தட், லிவர்பூல். ஆமா அது போன லிவர்பூல். பட் சேம் திங், ஐ மீன் லிவர்பூல் ஹவ் பிக்ட் அப் ஃபார்ம் ஆக்சுவலா. ஐ ரைட். திங்க் ராபர்ட்சன் இன்ஜர்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ டிஸ்லொகேஷன் ஆஃப் த ஷோல்டர்னு கேள்விப்பட்டேன். ஓ தட்ஸ் ஓகே வாட் கிளாப் வாஸ் சேயிங். பட் தே ஹேவ் அந்த காஸ்டாஸ் சிமிகாஸ் எவனோ ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு கிரீக். ஐ ஆமா திங்க் தே ஷுட் பி ஃபைன். பட் அதர் தன் தட், கேக்போ இன்ஜர்டுன்றானுங்க. அல்கான்தாரா ஹஸ் பின் இன்ஜர்ட். அது எவ்வளோ நாளா forever தான் நினைக்கிறேன் அவன். ஸோ எனக்கு தெரியல. ஐ மீன் பட் ஸ்டில் லிவர்பூல் ஹேவ் இனஃப் ஃபயர் பவர் டு வின் திஸ் கேம். ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் 3-0 லிவர்பூல். பிகாஸ் ஃபாரஸ்ட் வந்து அவே ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு வெரி குட்டி புவர். பூனை மாதிரி, ஹோம்ல வந்து ஆமா புலி ஏடுவானுங்க. ஆமா அவனுங்க வந்து ஒரு புவர் மேன்ஸ் ஆஸ்டன் வில்லா மாதிரி ஹோம்ல வந்து பாயிண்ட் எடுத்துருவானுங்க இனஃப் டு ஸ்டே அப், பட் அவேல வந்து மகா மாட்டான் அவனுங்க. they கரெக்ட். don't really do well at all. So I also think it will be a very very comfortable pool win. I will even go farther and say 4-0 ஜெயிச்சிருவானுங்க லிவர்பூல். 4-0 ஓகே. யா ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து எல்லா கேம்ஸும் பார்த்துட்டோம். மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த சேனல். இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க சேனல் பற்றி. நாங்கள் வந்து ஆர்சனல் பற்றி மாத்திரம் பேசுறதில்ல, நாங்கள் வந்து எல்லா ஃபுட்பால் பற்றியும் பேசுகிறோம். லைக் வி டூ ப்ரிவ்யூ ஷோ, ஒரு ரிவ்யூ ஷோவும் நடக்குது. அண்ட் யா நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எல்லா facets ஆஃப் ஃபுட்பாலை வந்து கவர் பண்ணுறதுக்கு. மெயினாக பிரீமியர் லீக் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல், கண்டினியூ சப்போர்ட்டிங் த சேனல். இன்னும் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் ஷார்ட் ஆஃப் 1000. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ராம்ஜி ப்ரோ, ரொம்ப நன்றி வந்ததுக்கு நன்றி சேனலில். நன்றி ஆல்வேஸ் குட் டு ஹேவ் யூ ப்ரோ, ஆல்வேஸ் குட் டு ஹேவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. அடுத்த வாரம் தேங்க்யூ ஃபார் சந்திப்போம் இன்வைட்டிங். மக்களே. ஆல்வேஸ் குட் கான்வர்சேஷன். தேங்க்யூ பை பை. பாய்.